அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புள்ளை கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியாது. அவர் கற்பனை, நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார். யாருக்கு தளபதியை பொறுத்த மட்டும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர். ஆகவே எதையும் சந்திக்கிற ஆற்றலும் திறமையும் எங்கள் தலைவர் இருக்கிறது. இந்த வெடிகுள்ளெல்லாம் அவர் கால் தூசு கூட தொட முடியாது. பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு, சொல்லவே இல்லை. ஒரே மேடையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அதிமுக அறிவிச்சிருக்காங்க தமிழகத்துல வந்து நிறைய பாலியல் தொல்லை. அதாவது அதிமுக பற்றி கேட்காதீங்க, அவங்களே ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அதனால அவங்கள பற்றி நான் ஒன்றும் சொல்லுவேன். நிர்வாகத்தினுடைய நலன் கருதி பல மாற்றங்களை செய்வார்கள். அது மக்கள் நலனுக்காக இருக்கும். நான் சொல்லிட்டேன், அதிமுக இருக்கிற யாரை பற்றியும் நாங்கள் விமர்சிக்க விரும்புகிறோம். நாங்கள் we are going steady. We are not bothered about any other. மோடி 10 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தார். அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. மக்கள் மருந்த காப்பு பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தை வந்து இப்போ காப்பி அடிக்கிறாங்க. இவர் ஸ்டிக்கர் ஒட்டுற முதல்வர்கள் தான் மறுபடியும் நிரூபணம் பண்ணுறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது யார் என்பது உங்களுக்கே தெரியும். ஸ்டிக்கர் யார் ஒட்டுறா? அவர் அமைச்ச எந்த திட்டமாவது நிறைவேறிருக்கிறதா? வீடு திட்டம்னு சொன்னார், 1 லட்சம் கொடுத்தார், 12 லட்சம் அரசாங்கம் செலவு பண்ணிக்கணும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா தனி பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணணும். நடிகர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் 15-20% வாக்குகள் இருக்கிறான்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி நான் தேர்தல் வியூக நிபுணர் வந்து திரு பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திக்கிறாரு. பணியாற்றினவர் உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவரே டெபாசிட் வாங்கல பீகார்ல. அதனால அதை பற்றி நான் அவரே டெபாசிட் வாங்கலையே பீகார்ல. அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். ஒவ்வொரு செங்கலையும் கலட்டாம நான் சொன்னேன், அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்ல கூட அவரால் கொடுக்க முடியாது.